ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் மேகி தான் செய்ய போகிறோம். மேகி சாப்பிடக்கூடாது தான், என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்லாம்ல, அதனால இன்னைக்கு மேகி செஞ்சுக்கலாம். மேகியில் முட்டை போட்டு செய்யலான் இருக்கேன். அதுக்கு ஒரு கடாயில் கருவேப்பிலை போட்டு, கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா லேசாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும்னு அவசியம் கிடையாது, இருந்தாலும் முட்டை சேர்க்குறோம் இல்லையா, அதனால கொஞ்சமாக போட்டால் நல்லாயிருக்கும், அதனால நான் போட்டிருக்கேன். அப்புறம் லேசாக மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். கொஞ்சம் காரமாக சாப்பிட்டா எங்களுக்கு பிடிக்கும், அதனால நான் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். 2 பெரிய தக்காளி போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தக்காளி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா 3 மேகி நான் உடைச்சிலாம் போடல, அப்படியே போட்டுக்கிறேன். அப்படியே போட்டால் தான் நம்ம அந்த ஸ்பூனில் சாப்பிடும் போது அந்த நூடுல்ஸ் நல்லா இருக்கும், அதனால அப்படியே போட்டுக்கலாம். போட்டு லேசாக அதை மிக்ஸ் பண்ணி மட்டும் விடுங்க. நல்லா வெந்து வரட்டும். நம்ம மேகி உள்ளே தருவாங்கள்ல மசாலா, அந்த மசாலாவும் நான் போட்டிருக்கேன். மேகி செய்யும் போது அந்த மசாலா நம்ம போட்டால் தான் அது மேகி டேஸ்ட்டே வரும், அதனால் நீங்கள் மசாலா கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இந்த நேரத்தில் உப்புலாம் டெஸ்ட் பண்ணிக்கோங்க, உப்பு பத்தலாம் போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வருது, ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சு இருக்கு, நல்லா வெந்தும் இருக்கு. நான் ரொம்ப ட்ரையாக எடுக்க போகிறது கிடையாது, கொஞ்சம் ஜூஸியாக தான் எடுக்க போகிறேன். லேசாக தண்ணி இருக்கும் போதே நம்ம 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டையை உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடாதீங்க, அப்படியே நம்ம மூடி வச்சுக்கலாம் சிம்மில் வச்சு. அப்போ தான் அது நல்லா முட்டை நல்லா இருக்கும். முட்டை பார்க்கவும் முழு முட்டை அப்படியே இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணிட்டா அது ஒரு மாதிரி அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்காது, அதனால நீங்கள் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. நான் அப்படியே சிம்மில் வச்சு தான் வேக வைக்கிறேன். அந்த முட்டை பாருங்கள் உடையாத அப்படியே இருக்குது பாருங்கள். லேசாக உடஞ்சா பிரச்சனை கிடையாது, நம்ம கரண்டி போட்டு முட்டையை ஊற்றிட்டு கிண்டும் போது அது டேஸ்ட்டே நல்லா இருக்காது, அது ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் மாதிரி வந்துடும். அது இந்த வாசனை இன்னும் நல்லா இருக்கும். நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம், அந்த முட்டையோட வாசனை இது எல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கொதிக்கும் போதே சாப்பிடணும் போலவே இருக்கு, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. நம்ம கடையில் போய் அது இதுன்னு வாங்கி 100-150 வேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ஹெல்த்து தான். மேகி ரெடி. நம்ம இப்போ தட்டில் போட்டு சாப்பிட கொடுத்துடலாம். பாருங்கள் முட்டை எப்படி உடையாத நான் எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மேகிக்கு இந்த மாதிரி செஞ்சாதான் இது டேஸ்ட்டு. நான் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன். மேகி கொஞ்சம் முட்டை கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு பார்க்குறேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.